நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பலிபீடத்தை குறித்த முன்னுரைய நேற்றைய தினத்தில் பார்த்தோம். இன்றைக்கும் பலிபீடத்தை குறித்த தொடர் பகுதியிலே பார்க்க போகிறோம். அதற்குரிய வேத பகுதி யாத்ராகமம் 29வது அதிகாரம் வசனம் 37, எக்ஸோடஸ் சாப்டர் 29 verse 37. 7 நாளளவும் பலிபீடத்திற்காக பிராயச்சித்தம் செய்து அதை பரிசுத்தமாக்க கடவாய். பலிபீடமானது மகா பரிசுத்தமாயிருக்கும். பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகும். இந்த வசனம் ஆசாரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக இருந்த தகன பலிபீடத்தை குறிக்கிறதாக இருக்கு. பலிபீடம் எனப்படுவது தேவனுக்கு பலி செலுத்தப்படும் இடம்னு நேத்திக்கே பார்த்தோம். அப்படி இந்த பலிபீடம் தேவ ஜனங்களால கர்த்தருக்காக உண்டு பண்ணப்படுகிறது மாத்திரம் அல்ல, மற்ற அந்நிய காரியங்களை சேவிக்கிறவர்களும் அவர்களுக்கு தக்கதாக பலிபீடங்களை உண்டு பண்ணுவாங்க. அப்படியாக இருக்கும்போது கர்த்தருக்குரிய பலிபீடம் எத்தனை பரிசுத்தமாக இருக்கணுங்கிறத இந்த வசனம் குறிப்பாக காண்பிக்குது. கர்த்தராகிய தேவன் மகா பரிசுத்தமுள்ளவர். அவர் மகிமை வெளிப்படும் இடமாக இந்த பலிபீடமானது காணப்படுது. அதனால்தான் ஆசாரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு முன்பாகவே வேறு இடங்கள்ல கட்டப்பட்ட பலிபீடங்கள்ல தேவனுடைய மகிமையான தன்மை வெளிப்பட்ட போது அதற்குரிய பேரை முற்பிதாக்கள் சூட்டியிருக்காங்க. அந்தபடி நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற இடமும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கணும். அதையே இந்த வசனத்துடைய துவக்கத்துல 7 நாளளவும் பலிபீடத்திற்காக பிராயச்சித்தம் செய்து அதை பரிசுத்தமாக்க கடவாய்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை எப்படி பரிசுத்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு இதற்கு முன்பாக குறிப்பிட்டிருக்க 36வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. பாவ நிவர்த்திக்காக 7 நாளளவும் ஒரு காளைய பலியாக செலுத்தி பலிபீடத்தை சுத்திகரிக்கணும்னு சொல்லி அங்க குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்படி பரிசுத்தப்படுத்தி அதை அபிஷேகம் பண்ண கடவாய்ன்னு சொல்லி அந்த வசனம் நிறைவு செய்யப்பட்டிருக்கு. இந்தபடியாக தேவனுடைய பலிபீடமும் அபிஷேகம் பண்ணப்பட்டதாக சுத்திகரிப்புக்குள்ளானதாக இருக்கு. அப்படியான பரிசுத்தம் எதனால செய்யப்பட வேணும், அதையே நாம பார்த்த பிரதான வசனம் தெளிவும் தீர்க்கவுமாக சொல்லுது. பலிபீடமானது மகா பரிசுத்தமா இருக்கும். பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகும். பலிபீடத்துல தேவனுக்கான பலிகள் செலுத்தப்படுது. அப்போ அது மகா பரிசுத்தமானதாக இருக்கும். அதை தொடுகிற எதுவுமே பரிசுத்தமாகவே இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்க செலுத்தப்படுகிற பலிகள் எல்லாமே பரிசுத்தமாக செலுத்தப்படுகிறதாக இருக்கு. முக்கியமா பழுதற்றதாக இருக்கணும்னு சொல்லிட்டு யாத்ராகமத்திலையும் லேவியராகமத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்தபடியாக அங்க செலுத்தப்படுகிற பலிகளும் பரிசுத்தமா இருக்கணும், அந்த பலிபீடமும் பரிசுத்தமா இருக்கணும். அப்படியாக இருக்கும் போதே அதன் இடத்துல வருகிற யாவருமே பரிசுத்தமாக இருப்பாங்க. அது மாத்திரம் இல்லாம இந்த பலிபீடத்துடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு தினமுமே 2 ஒரே வயதான ஆட்டுக்குட்டிகளை பலியாக செலுத்தணும்னு சொல்லிட்டு இதற்கு மேற்படியா இருக்கிற வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடியாக ஒரே வயதான 2 ஆட்டுக்குட்டியை எடுத்து காலையில ஒன்றையும் மாலையில ஒன்றையும் பலியாக செலுத்தணும். இதை செலுத்துவதற்கான முறைமைகளையும் தேவன் மேற்படியாக சொல்லியிருக்கிறாரு. இப்படியாக செய்து சுத்திகரிக்கப்படுவதும் எதற்காக? தேவன் அதை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஜனங்களுடனே பேசும்படி அவர்களை சந்திக்கிற இடமாக அது காணப்படுது. அப்படியாக பலிபீடத்துல செலுத்தப்படுகிற பலிகளின் மூலமாக தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. அதுலயும் குறிப்பா இந்த அதிகாரத்துடைய நிறைவு பகுதிகளில் பார்க்கும்போது தேவன் அவர்கள் நடுவில் இப்படியாக வாசம் பண்ணுகிறத குறிப்பிட்டிருக்காரு. இந்தபடியாகவே பூர்வ நாட்கள்ல இருக்கிற பலிபீடமானது காணப்பட்டது. இது எல்லாமே கிறிஸ்துவுக்குரிய நிழலோட்டமா இருக்குங்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியாக பார்க்கும்போது இந்த நாட்கள்ல ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிற நமக்கும் பலிபீடம் இருக்கு. அந்த பலிபீடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்ட சிலுவையே. அந்த சிலுவையை நோக்கி பார்த்தே நாம ஒவ்வொரு நாளும் நம்மை உகந்த காணிக்கையாக அவரிடத்துல படைக்கிறோம். அப்படி அந்த சிலுவை மரமானது அதற்கு முன்பாக ரோமர்களுடைய ஒரு தண்டனைக்குரிய காரியமாகவே இருந்தது. அது பரிசுத்தமாக்கப்படுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் பழுதற்ற ஒரே கிருபாதார பலியானது செலுத்தப்பட்டது. அவருடைய ரத்தம் சிந்துதல் மூலமாக அந்த சிலுவையானது இந்த மொத்த உலகத்துக்கும் மீட்பை உண்டு பண்ணின பலிபீடமாக காணப்படுது. அந்த பலிபீடமே நம்மை சுத்திகரிக்க கூடியதாக இருக்கு.
எப்படி பூர்வ நாட்கள்ல அந்த இஸ்ரவேலர்களை பரிசுத்தமாக்கும்படி ஆசாரிப்பு கூடாரத்தின் பலிபீடம் காணப்பட்டதோ, அதே போல இந்த நாட்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி பார்க்கிற நாம ஒவ்வொருத்தருமே அவருடைய ரத்தம் சிந்துதல் மூலமாக பரிசுத்தமாக்கப்படுறோம். அது மாத்திரம் இல்லாம தினமுமே அவருடைய சமூகத்துல அவரை நோக்கி பார்த்து அந்த சுத்திகரிப்பை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த பலிபீடத்திலேயே தேவன் நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறாரு. நாம முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பார்த்து செய்யும் ஜெப வேளையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபத்தை முடிக்கிறோம் இல்லையா? அது எதற்காக? அவருடைய சிலுவையை நோக்கி பார்ப்பதாக, அந்த பலிபீடத்தின் முன்பாக நம்மை ஒப்பு கொடுப்பதாகவே. அப்படி ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுத்து அவர் மூலமாக சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்கிறோம். ஏன்னா அந்த நாட்கள்ல ஒரே வயதான 2 ஆட்டுக்குட்டி தினமும் பலியாக செலுத்தப்பட்டு அந்த சுத்திகரிப்பை செய்து கொண்டே இருந்தது போல, நாமும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல காலையிலும் மாலையிலும் அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுத்து சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். நாம தனித்தனியே பலிகளை செலுத்த வேண்டியதில்லை. தேவன் தாமே நமக்கான ஒரே பேரான கிருபாதார பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காரு. அவரை விசுவாசிக்கிற நாமும் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்களாக நம்மை அவருக்கு பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி பார்க்கணும். அப்படியாக பார்க்கும்போது அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்பவர்களாக நாமும் இருப்போம். அதற்காகவே நாம ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது. அதனாலேயே பிசாசானவனும் ஜெபத்திற்கு அதிகமான தடைகளை கொண்டு வருகிறவனாக இருப்பான். நம்மை முழு இருதயத்தோடு தேவனை நோக்கி பார்ப்பதற்கு அவன் எல்லா விதத்திலும் தடை செய்வான். நாம் அன்றாடம் சுத்திகரிக்கப்படுவதற்கான வழி இப்படியாக நம்மை நாமே தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்பதே. அந்தபடியே சிலுவை என்னும் பலிபீடத்தின் மூலமாக நாம பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கோங்கிறத உணர்ந்து கொள்ளணும். இப்படியான பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வதன் மூலமாக அன்றைக்கு பிரதான ஆசாரியர் மாத்திரமே நுழைந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளார நுழைவதற்கு இன்றைக்கு நாமும் அதிகாரம் பெற்றிருக்கிறோம். அது கிறிஸ்துவின் இரத்தத்தினால தைரியமாக கிருபாசன தண்டையில சேரக்கடுவோம்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அன்றைக்கு எப்படி பிரதான ஆசாரியன் மாத்திரமே விலங்குகளின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளார போனாரோ, அதே போல இன்றைக்கு நாமும் கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளார நுழைவதற்கு அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். அப்படி பலிபீடத்துல வருகிற சுத்திகரிப்பின் மூலமாகவே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைவதற்கான கிருபையை நாம பெற்றுக்கொள்கிறோம். அதை நாம ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. அப்படியாக நம்மை சுத்திகரிக்கிற பலிபீடத்தை நாம ஒவ்வொரு நாளுமே நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கணும். அந்தபடியாக நாம இருப்பதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் சிலுவை என்னும் பலிபீடத்தை நோக்கி பார்த்து நம்முடைய சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்வோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய திட்டம் பெரியது. அந்த நாட்கள்ல இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த முறைமையை நிழலோட்டமாக வைத்த இந்த நாள்ல சிலுவை மரமே எங்கள் பலிபீடமாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கான கிருபாதார பலியாகவும் அதன் மூலமாகவே நாங்கள் சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்வதையும் தேவரீர் இந்த பகுதிகள் மூலமாக எங்களுக்கு தெளிவாக விளக்கியிருக்கீங்க தகப்பனே. அப்படியான மகா பரிசுத்த பலிபீடத்திற்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் எங்களை ஒப்பு கொடுத்த எங்களை சுத்திகரித்துக் கொள்ளணும் தகப்பனே. பலிபீடத்தை தொடுவது எல்லாமே பரிசுத்தமா இருக்கும்னு சொல்லப்பட்டபடி உம்முடைய பலிபீடத்தை எங்கள் இருதயத்துல சுமந்து கொண்ட நாங்களும் பரிசுத்தமாக்க பண்ணும் ராஜா. இதை ஒவ்வொரு நாளும் உணர்வுள்ள சிந்தையோடு பார்த்து எங்களை நாங்களே பரிசுத்தமாக்கி கொள்ள தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.